ரஞ்சிதா இந்த ட்ரெஸ்லாம் போதும்ல? என்ன மாப்ள? என்ன ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கோம் மாமா. இந்தா அருண், இத அப்படியே வச்சுட்டு நீங்க போய் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. நான் பேக் பண்ணி வச்சிரேன். அருண், ஒரு நிமிஷம். அண்ணி உங்களை புருஷன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு இருந்தா எங்க போனாலும் சொல்லிட்டு போலாம். உங்களை பிரிக்கணும்னு துடிக்கிறவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்? ஆமா மாப்ள. அண்ணி, அவங்க ஏத்துக்கலங்கிறதுக்காக எங்களால சொல்லாமலாம் போக முடியாதுல்ல. இல்ல, நீங்க எப்பவும் போல ஆபீஸ் போறதா இருந்தா சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா நாங்க மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வரப்போறோம். அப்போ வீட்டு பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது தானே முறை. ஏமா, நீங்க போய் சொன்னா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு உங்களை வழி அனுப்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மனசு நோகடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு விசேஷத்துக்கு போகும்போது சந்தோஷமா போகாம ஏமா நீங்களே சங்கடத்தை தேடி போறீங்க? நீ இப்படி கெட் டுகெதருக்கு போறது தெரிஞ்சா யாரும் சந்தோஷப்பட போறதில்ல. எல்லாருக்கும் வயித்தறிச்சல் தான் வரும். அதுவும் அந்த கல்பனாவும் வித்யாவும் உங்களை போக விடாம தடுக்கிறதுல குறியா இருப்பாங்க. கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு உங்க சந்தோஷத்தை கெடுக்கதான் பாப்பாங்க. என்ன கேட்டா உங்க மகாபலிபுர ப்ரோக்ராம் யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா மாப்ள, நீ முதல்ல கிளம்பி பேசாம வெளியே போயிடு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரஞ்சிதா கிளம்பிட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அங்கிருந்து 2 பேரும் ஒன்னா மகாபலிபுரம் போயிடுங்க. சரியா? அப்பதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இருக்கும். என்ன அருண், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நாங்க ஏன் இப்படி பேசுறோம்னு உனக்கு புரியல? எனக்கு புரியுது அத்தை. ஆனா இது சரியா தப்பானதா எனக்கு குழப்பமாவே இருக்கு. மாப்ள, ஒரு குழப்பமும் வேண்டாம். இங்க இருக்கிற பிரச்சனை டென்ஷன் எதுவுமே இல்லாம சந்தோஷமா வெளியே போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க பாரு, வீட்டுல விஷயத்த சொல்லி அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரஞ்சிதா, நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அருண். நம்ம கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல. நான் அதுக்குள்ள யோசிக்கிறேன். சரி. ரஞ்சிதா, இந்த ப்ரோக்ராம் யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நீ சொன்ன பொய்ய உண்மையாக்குறது தான் இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வீட்ல அதுக்கான சூழல் வந்தும் திட்டம் போட்டு கெடுத்துட்டாங்க. இப்ப கடவுளா பார்த்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. திரும்ப இந்த மாதிரி சூழ்நிலை அமையறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு நீ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. மகாபலிபுரத்துல நீயும் அருணும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருங்க. வீட்ல விஷயம் தெரிஞ்சா அது நடக்காது ரஞ்சிதா. சொன்னா புரிஞ்சுக்கோ. அத்தை, காஃபி போட்டிருக்கேன் அத்தை, எடுத்துக்கோங்க. உனக்கு ஏமா இந்த வேலை எல்லாம்? பரவாயில்ல அத்தை, இங்க குடிங்க. அண்ணி. தேங்க்ஸ் கல்பனா. அத்தை, அருண் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையம்மா, எதை பத்தி நீ கேக்குற? அவர் எங்கேயோ வெளியூர் போறத பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன். கீழே இருந்தா சொல்லிருப்பான். அவன் தான் மாடிக்கே போய் செட்டில் ஆயிட்டானே. இனிமே நம்ம கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்லுவான்? மாடிக்கு போயிட்டா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவானா? அம்மா, அவன் மறக்கலனாலும் சுத்தி இருக்கிறவங்க மறக்க வச்சிருவாங்க. என் விஷயத்துல அப்படி நடக்காது. அருண் என்னோட பையன், நான் வளர்த்த பையன். ஏதோ கோவத்துல விலகி போயிட்டானே தவிர இந்த உறவே வேணான்னு மொத்தமா உதறிட்டு போல. ரஞ்சிதாவோட பிரச்சனையை தவிர மத்த எல்லா விஷயத்திலயுமே அவன் எப்பவும் போலதான் நடந்துக்கிறான். இப்பவும் ஆபீஸ்க்கு போகும்போது என்கிட்ட அவன் சொல்லிட்டு தான் போறான். ஆபீஸ்க்கு சொல்லிட்டு போறதுங்கிறது வேறமா. அவன் ரஞ்சிதா கூட ஜோடி போட்டுக்கிட்டு எங்கேயோ வெளியூர் போறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கான். அத சொல்லிட்டு போவானான்றதுதான் இப்ப கேள்வியே.
அவளோட சேர்ந்து இவன் எங்க போறான்? அது எனக்கு சரியா தெரியலமா. ஆனா ஏதோ வெளியூர் போறத பத்தி பேச்சு மட்டும் ஓடிட்டு இருந்தது.